وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹு தாலா எங்கள் மீது அன்பு கொண்டதன் காரணமாக அல்லாஹை பற்றி பேசுகிற கேட்கிற சபையில் அல்லாஹ் நம்ம எல்லோரையும் வந்து அமரச் செய்திருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த புனிதமிகு ரமலானுடைய காலத்தில் இந்த கடைசி 10 தினங்களில் நாம் அல்லாஹ்வை அதிகமாக வணங்க வேண்டும், இபாதத் செய்ய வேண்டும். ருக்கூவிலும் சுஜூதிலும் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடும் இந்த காலங்களை நாம் கழிக்க வேண்டும். அதை நாம் எல்லாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ்வை பற்றி பேசுகிற கேட்கிற இப்படியான சபைகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு அடிப்படையில் நாம் தொடர்ச்சியாக இந்த 10 தினங்களில் இஸ்லாமிய குடும்பவியல் சம்பந்தமான மிக முக்கியமான சில அம்சங்களை, செய்திகளை நாங்கள் படித்து வருகின்றோம். அதில் நாம் சென்ற நேற்றைய தொடரில் ஒரு நல்ல கணவனினுடைய கடமைகள், பொறுப்புகள் என்ற தலைப்பில் நாம் சில செய்திகளை பார்த்தோம். இன்றைய தினம் ஒரு சாலிகான மனைவியினுடைய பண்புகள், சாலிகான ஒரு மனைவியினுடைய பண்புகள் சம்பந்தமாக இந்த தலைப்பிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, உலகத்தில் இருக்கிற எல்லா சொத்துக்களிலும், எல்லா படைப்பினங்களிலும் அல்லாஹுக்கு மிக நெருக்கமானவர்கள், கண்ணியமானவர்கள் இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், உங்களில் இறை உணர்வோடு அல்லாஹுடைய சிந்தனையோடு வாழுகின்ற தக்குவாதாரிகள், தக்குவா உள்ள மனிதர்கள் என்பதை நாங்கள் குர்ஆனிலே பார்க்கிறோம். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அத்துனியா, இந்த உலகம் குல்லுஹா மதா, இதெல்லாம் அற்ப சொற்ப இன்பம்தான் இந்த துனியா என்று சொல்லிவிட்டு, ஹைரு மதாயிஹா, அதில் மிக சிறந்தது அல் மர்அத்து சாலிஹா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விடயங்களிலும், எல்லா இன்பங்களிலும், எல்லா பொருட்களிலும் மிகச் சிறந்தது யார் என்றால் அல் மர்அத்து சாலிஹா, ஒரு சாலிஹான பெண்மணி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களிலும் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள் தக்குவா உள்ள மனிதர்கள். அந்த தக்குவா உள்ள மனிதர்களில் நாம் இந்த உலகத்தை வைத்து பார்க்கிற பொழுது ஹைரு மதாஇஹா, இந்த உலகத்தை அல்லாஹ் தாலா, அல்லாஹ்வுடைய தூதர் அடையாளப்படுத்துகிற பொழுது அற்ப சொற்ப இன்பம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான். வமல் ஹயாத்து துன்யா இல்லா மத்தாஉல் குரூர். அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்துன்யா குல்லுஹா மதா, இந்த உலகம் என்பதே ஒரு அற்ப சொற்ப இன்பம் தான். அதுல சிறந்தது ஹைரு மத்தாஇஹா, அதில் சிறந்தது ஒன்று இருக்குமாக இருந்தால் அதில் மிகச் சிறந்தது யார் என்றால் அல் மர்அத்து சாலிஹா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது சாலிஹான ஒரு பெண்மணி என்று சொன்னார்கள். எனவே ஒரு சாலிஹான பெண்மணி அவள் மனைவி என்ற அந்தஸ்தை பெறுகிற பொழுது அதற்கப்பால் அவளுடைய கடமைகள் விரிவடைகிறது. மனைவி என்ற அந்தஸ்தை பெறுகிற பொழுது குறிப்பாக கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், கணவனோடு நடந்து கொள்கின்ற முறைகள், கணவனை நாம் குரோதத்தோடு, பகைமையோடு, எரிச்சலோடு பார்ப்பதற்கு முன்னால் எப்படி அவர்களோடு அன்பாக நடக்க வேண்டும், பண்பாக நடக்க வேண்டும், அந்த கணவனுடைய கடமைகளை பேணி எப்படி அல்லாஹுக்கும் அடியார்களுக்கும் நல்ல ஒரு சாலிகான பெண்ணாக இருப்பது என்பதை கல்யாணத்துக்கு பிற்பாடு, திருமணமான பிற்பாடு ஒரு பரந்த ஒரு கடமைக்கும் பரந்த ஒரு பொறுப்புக்கும் அந்த பெண்மணி உள்ளாகுகிறாள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு பெண் மகளாக
சாலிகான பெண்ணாக இருக்கலாம், அதே மாதிரி ஒரு சகோதரியாக சாலிகான பெண்ணாக இருக்கலாம். ஆனால் மனைவியாக ஒரு சாலிகான பெண்ணாக இருப்பது இந்த இரண்டையும் விட கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நிறைய விடயங்களை தாங்கிக் கொள்ள வேண்டி வரும். வாப்பாவிடம் கிடைக்கிற அன்பு, வாப்பா மகள் என்ன பிள்ளை செஞ்சாலும் சில பொழுது வாப்பா கண்டுகொள்ள மாட்டார், அன்பை கொடுத்து கொண்டே இருப்பார். அதே மாதிரி சகோதரன், பெரும்பாலும் சகோதரன் என்னுடைய தங்கச்சி, என்னுடைய தாத்தா என்று சொல்லி சில பிழைகளை கூட கண்டுகொள்ளாமல், எரிச்சப்படாமல், கோபப்படாமல் அன்பை கொடுத்து கொண்டிருப்பாள். இப்போ அந்த பெண்ணும் நல்ல ஒரு பெண்ணாக ஒரு நல்ல ஆரோக்கியமான நிலையில வாரதுக்கு, வளர்றதுக்கு, இருப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஆனால் இந்த பெண் வாப்பாவிடம் இருந்து, சகோதரனிடம் இருந்து ஒரு திருமணம் என்ற உறவுக்குள் நுழைகிற பொழுது கணவனுடைய புறத்தால் கிடைக்கிற அன்பு, சில பொழுது கோபம், சில பொழுது எல்லா விடயங்களையும் அவள் சமாளித்து செல்கிற ஒரு நிலை வரும். கணவனுடைய குடும்பம், அதே மாதிரி கணவனுடைய சகோதரிகள், இப்படி பல்வேறுபட்ட முகங்களை அவள் அனுசரித்து சாலிகான பெண்ணாக இருப்பது மிக மிக கஷ்டம். அந்த ஒரு இடத்தில் சாலிகான பெண்ணாக மாறிவிட்டால் அவளை போன்று ஒரு பாக்கியசாலி இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். வீட்டில் இருக்கும் பொழுது மகளாக லேசு, ஒரு பெண் மகளாக, ஒரு சகோதரியாக லேசா நல்ல பேரை எடுத்துடலாம், நல்ல பிள்ளையா வாழ்ந்துடலாம், எந்த கஷ்டம் இல்லை. ஆனால் எப்பொழுது திருமணம் முடிச்சு கணவனுடைய குடும்பத்தோட பழகின்ற பொழுது, கணவனுடைய தாயோடு, கணவனுடைய தந்தையோடு, கணவனுடைய சகோதரிகளோடு, கணவனுடைய அந்த எல்லா விடயங்களையும் அவள் பார்க்கிற பொழுது சில பொழுது கவலை அதிகமாக வரும், கோபம் அதிகமாக வரும், மனக்குழப்பம் வரும், பிரச்சனைகள் வரும், ஏச்சு பேச்சுக்கள் வரும். கடைசியில இவளால் வாழ முடியாது என்று போகிற ஒரு நிலைக்கு கூட அந்த பெண் தள்ளப்படுவாள். இந்த ஒரு இடத்தில் இருந்து சாலிகான மனைவி என்னை, சாலிகான மனைவி தன்னை எப்படி பக்குவப்படுத்த வேண்டும் என்பதுதான் நாம் இப்பொழுது பேச இருக்கிற தலைப்பு. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு சாலிகான மனைவி என்பவள் முதலாவது அடிப்படை தன்மை, அடிப்படை பண்பு அவள்கிட்ட என்ன இருக்கணும் என்றால், நான் இந்த உலகத்தில் கணவனுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய அன்பையும் பெற்று சுவர்க்கத்துக்கு போகணும் என்று ஒரு பெண் நினைத்தால், அந்த பெண் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை என்னவென்றால், என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய ரப்பை நான் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சாலிகான பெண்ணுடைய, ஒரு மனைவியினுடைய அடிப்படையான தன்மை, பண்பு என்ன? அவள் தன்னுடைய ரப்பை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி புரிந்து கொள்வது? இந்த பகுதி இல்லாமல் அந்த பெண்ணுடைய வேற எந்த பண்புகளும் எடுபடாது. அதனால நீங்க ஹதீஸ்ல பார்ப்பீங்க, மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் தைஃபா. யார் அல்லாஹ்வை மறுமை நாளை ஈமான் கொள்கிறார்களோ என்று சொல்லி போட்டு தான் பின்னால பண்புகள் சொல்லப்படும். நல்லதை பேசுங்க அல்லது வாய் மூடிடுங்க. நீங்க ஈமான் கொண்டு, அல்லாஹ்வை கொண்டு, மறுமை நாளை கொண்டு ஈமான் கொண்டால் நீங்க விருந்தாளிகளை உபசரிங்க, அதே மாதிரி அண்டையவர்களை அனுசரித்து நடங்க. அப்படி வருகிற எல்லாமே அந்த ஈமான் என்பது அடிப்படை. இன்னல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத், இல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத். எல்லா சாலிஹான் அமல்கள், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டியது, கணவனுக்கு செய்ய வேண்டியது, குடும்பத்துக்கு செய்ய வேண்டியது என்ற எல்லா சாலிஹான் அமலுக்கு முன்னால் ஈமான் ஒன்று வருகிறது. அந்த ஈமான் சரியாக இருக்க வேண்டும். ஈமான் அடிப்படையான ஒரு தன்மை. அதுதான் நாங்கள் சொல்கிறோம் நம்பிக்கை. என்னுடைய கொள்கை, ஒரு நல்ல சாலிஹான மனைவி ஒரு ஏகத்துவவாதியாக இருப்பாள், ஒரு முஸ்லிமாக இருப்பாள், ஒரு முஃமினாக இருப்பாள், அல்லாஹ்வை மட்டும் வணங்குகிற ஒருவளாக இருப்பாள், அல்லாஹ்வை மட்டும் நம்புகிற, அல்லாஹ்வை மட்டும் சார்ந்திருக்கிற பெண்ணாக இருப்பாள். இது அடிப்படையான தன்மை. நாங்கள் எங்களை பரிசீலித்து பார்க்கணும், என் ஈமான் சரியாக இருக்கிறதா, என் நம்பிக்கை சரியாக இருக்கிறதா, என் அகீதா சரியாக இருக்கிறதா. அப்ப கணவனுக்கு நீங்க நல்ல மனைவியாக இருக்கிறண்டா, முதலாவது மனைவி அவளிடம் இருக்க வேண்டியது நம்பிக்கை, சரியான கொள்கை, சரியான அகீதா, இது சரியாக இருக்க வேண்டும். இது சரியில்லை என்றால் என்ன வாழ்க்கை வாழ்ந்தாலும், எப்படி வாழ்ந்தாலும் அது பிரயோசனம் அளிக்காது. ஃபிரௌனிடத்துல ஈமான் இல்லை, மனைவி இடத்துல ஈமான் இருந்தது, மனைவி சொர்க்கவாதி பாருங்க. அதே மாதிரி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்துல ஈமான் இருந்தது, பெரிய நபி, ஆனா மனைவிட்ட ஈமான் இல்லை, ஒரு பிரயோசனம் இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, ஆனா நான் ரசூல்ட மனைவி பெருமை அடிக்கிறதுக்கு அங்க ஒன்றும் இல்லை.
ஈமான் இருந்தால்தான் அங்க பெருமதி இருக்கிறது. ஈமான் இருந்தால்தான் அந்த திருமண வாழ்க்கையில் பெருமதி இருக்கிறது. ஏன் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? நீங்க அதாவது கணவன் அவன் கடமை என்ன? மனைவியை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறது. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தை நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னா முதலாவது மனைவி, அதுக்கப்புறம் பிள்ளைகள். நரகத்திலிருந்து பாதுகாத்து கொள்றதுதான் முழு வாழ்க்கையும். எனவே இந்த இடத்தில் ஒரு சாலிகான பெண் தன்னை ஈமானிய பெண்ணாக உருவாக்கி கொள்வாள். என்ன நம்பிக்கை சரியா இருக்குதா? நான் ஷிர்க்குக்குள் நுழைந்து விடுகிறேனா? என்னிடத்துல ஷிர்க் இருக்கிறதா? என்னிடத்தில் மூட நம்பிக்கையில் இருக்கிறதா என்பதை பரிசீலித்துக் கொள்வாள். அகீதாவில் நம்பிக்கையில் அவள் தெளிவாக இருப்பாள். அதே போன்று கணவனுக்கும் அந்த நம்பிக்கையை சொல்லிக் கொடுப்பாள். அந்த நம்பிக்கை தெளிவாக கணவனிடம் இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ். அப்படி இல்லைண்டா அதை சொல்லிக் கொடுப்பதும் தான் ஒரு தெளிவான கொள்கையில் இருப்பதும் வாழ்வதும் அது ஒரு சாலிகான பெண்ணினுடைய அடிப்படையான முதல் கடமை. இரண்டாவதாக, அமல்களினுடைய விஷயத்தில் அவள் சுன்னாவை பின்பற்றி நடப்பாள். நிறைய சாலியான மனைவிய பண்புகள் என்று சொல்லும் பொழுது குணத்தை மட்டும் நாங்க பேசிட்டு போகக்கூடாது. நல்லா கொடுக்கிறாள், நல்லா எல்லாருக்கும் உபகாரம் செய்கிறாள், கணவனுக்கு கட்டுப்படுறாள். ஆனா அவள் சிறுக்கு செய்யறானா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மனைவியும் சொர்க்கம் போவாங்க தானே? அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படி அல்ல. நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முஃமினான பெண்ணாக இருந்து சாலிஹான் அமல் செய்கிற பெண்ணாக இருக்க வேண்டும். அதான் அல்மராத்து சாலிஹா. இரண்டாவது என்ன? ஒரு நல்ல அமல் செய்யக்கூடிய பெண்ணாக, குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றி நடக்கிற பெண்ணாக இருக்க வேண்டும். குணங்கள் அடுத்தது, பண்புகள் அடுத்தது. இது அடிப்படை. அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் சரியாக இருக்க வேண்டும். இபாதத்துடைய விஷயத்துல சரியாக இருக்கணும். அந்த பெண்ணிடத்தில் பிதா இருக்கக்கூடாது, மூட நம்பிக்கைகள் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு பெண் சாலிகான பெண்மணி. இரண்டாவது அடிப்படை கடமை, அடிப்படை தன்மை, அடிப்படை பண்பு அவரிடம் இது இருக்க வேண்டும். என்னிடத்துல பிதஅத் இருக்கக்கூடாது. பெண்களை பொறுத்தவரையிலே பெருசா மார்க்க விஷயங்கள்ல கோவிச்சு கொள்ளக்கூடாது. மௌலவியாக்கு போய் படிச்சுட்டு வந்தாலும் அவங்க தொடர்ந்து டச்ல இருந்தா தான், 100க்கு ஒரு 5 பேர் தான் அந்த டச்ல இருப்பாங்க. அவங்களுக்கு மார்க்க விஷயங்கள் ஒரு கொஞ்சமாவது விளங்கும். அதல்லாம மௌலவியா ஓதிட்டு வந்தா கூட குடும்பம், பிள்ளைகள், சமையல் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை மறந்து போயிடுவாங்க. ஏன்னா அது இயல்பு, அப்படித்தான், தொடர்பு இல்லை. அப்ப எனவே பெண்களை பொறுத்தவரையில் மார்க்க விஷயங்கள் ஆண்களை போல கேட்கறது இல்லை. மாஷா அல்லாஹ், ஆண்களுக்கு எப்பயுமே பயான், ஜும்மா பயான், தர்பியா, இஜ்திமா எல்லாம் பயான். அது மாதிரி பெண்கள் வீட்டில் கேட்கறது பெரும்பாலும் யூடியூப்ல கேட்பாங்க. அதே மாதிரி சில பெண்களுக்கு நேரடியா தெளிவான கொள்கை, தெளிவான குர்ஆன் சுன்னா அடிப்படையில் பேசுகிற உலமாக்களுடைய பயான் அவங்க கேட்க இல்லைண்டா ரேடியோவில் போறது, யூடியூப்ல போறது, கொஞ்சம் நல்ல வியூஸ் கூட போயிருந்தா அதை பார்த்து அதுதான் உண்மையான பயான் நினைச்சிருவாங்க. அப்ப என்ன செய்வாங்க என்றால், இல்லாத விடயங்கள், பிதஅத்துகள் எல்லாம் மூட நம்பிக்கைகளையும் எடுத்துருவாங்க. சில கட்டங்கள்ல நாங்க பார்ப்போம், முகம் அழகாகிறதுக்கு ஒரு துவாண்டு போட்டு ஒரு பொம்பளையில படத்தை போட்டோடனே பொம்பளையில என்ன செய்யறது, அந்த துவா ஓதுறது. ஆனா அதுக்கு எந்த ஆதாரம் இருக்காது, கட்டுக்கதை அவரா உருவாக்கி விட்டது. அவர் ஏன் போட்டாரு? சப்ஸ்கிரைப் கிடைக்கணும், லைக் கிடைக்கணும், அதன் மூலமா காசு கிடைக்கணும் என்பதற்காக. அப்ப எனவே இப்படி 100க்கு 90% அல்லாஹ் பாதுகாத்த நல்ல பெண்களை தவிர 100க்கு 90% பெண்கள் இந்த மாதிரியான உபதேசங்களுக்கு அடிமையாகி, இந்த மாதிரி உபதேசங்களை கேட்டு இல்லாத பிதஅத்தான விடயங்கள், மூட நம்பிக்கைகள், இல்லாத ஆதாரம் இல்லாத கட்டுக்கதைகளை எல்லாம் அந்த பயபக்தியோட கேட்டு அமல் செய்யறது. பாத்தீங்களா, இவர்கள் சூரா வாக்கியா ஓதவானான்னு சொல்றாங்க, சூரா யாசின் ஓதவானான்னு சொல்றாங்க. நாங்க அப்படி சொல்லவே இல்லை. சூரா வாக்கியா ஓதுனா வறுமை நீங்குமாண்டா அப்படி ஒரு ஹதீஸே இல்லை. ஆனா இவங்க சொல்றாங்க வாக்கியா சூரா ஓதுனா வறுமை நீங்கும். அப்ப எனவே இவங்க அமல்களை தடுக்கிறாங்க. நாங்க அமல்களை தடுக்கல, நீங்க குர்ஆனை ஓதுங்க. ஆனா அதுக்கு சிறப்பு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லணும். நீங்க பெருசா நினைக்கிற யாரோ ஒரு மௌலவி சொன்னதுனால இந்த சிறப்பு கிடைச்சிடாது. அப்ப எனவே அமல்கள் அதிகமா செய்யணும் என்பதில் ஆர்வம் வைக்கிற பெண்கள் அது ஆதாரபூர்வமா இருக்குதா இல்லையாங்கிறத பரிசீலிக்க தவறி விடுகிறார்கள். எனவே ஆதாரபூர்வமா சொல்கின்றவர்களை பார்த்தால் இபாதத்தை தடை செய்கிற, இபாதத்தை தடுத்து நிறுத்துவர்கள் போன்றவர்கள் பார்க்கிற ஒரு மனோநிலை ஏன் வருகிறது என்று சொன்னால், நாங்க எல்லாமே அதிகமா கேட்கணும், அதிகமா அமல் செய்யணும். அல்லாஹ் எங்கேயுமே அதிகமா அமல் செய்யுங்கன்னு சொல்ல இல்லை. நீங்க அழகான அமல் செய்யுங்க. லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா. அஹ்ஸனு அமலாண்டா ஈமான் சரியா இருக்கணும். நான் ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்னது. ரெண்டாவது இத்திபாஉர் ரசூல், ரசூலுல்லாஹ் சொன்னதை செய்யணும், பிதஅத் செய்யக்கூடாது. இதுக்கு தான் அல்லாஹ் படைச்சி இருக்கிறானே தவிர நாங்க காண்றது, கேட்கிறது, ரேடியோல கேட்கிறது, அங்க கேட்கிறது, யூடியூப்ல பார்க்கிறது, எல்லாத்தையும் அமல் செய்யறது. அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, பிதஅத் இல்லாத அமலை செய்யுங்க.
ஆதாரம் உள்ள அமல் செய்யுங்க. இவர் பேசுவதில் ஆதாரம் உள்ளது இருக்கிறதா, இது குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டதா பரிசீலிச்சு அமல் செய்யுங்க. சும்மா நாங்க செய்யறதெல்லாம் அமல், என்ன இவங்க அமல்களை தடுக்கிறாங்க பாத்தீங்களா, நாங்க தஸ்பீஹ் தொழுது வந்தோம், நாங்க இந்த தொழுது வந்தோம், நாங்க இப்படி சொல்லி வந்தோம், அந்த துவா ஓதினோம், இந்த திக்ர் ஓதினோம், கடைசி பத்துல இந்த துவா அந்த துவா அப்படி இப்படி நிறைய ஓதுவாங்க. இவர்கள் நாங்க சொல்லுவோம் நீங்க குர்ஆன் சுன்னா அடிப்படையில் செய்யுங்க, கொஞ்சம் செஞ்சால் அல்லாஹ் அதிக நன்மையை தருவான், ஆதாரபூர்வமான செய்யுங்கண்டா இவர்கள் இதை தடுக்கிறார்கள், இவங்க அமல் செய்ய விடாம இருக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரிகளே, குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அமல் செய்ய வேண்டுமே தவிர நாங்க கிடைச்சதையெல்லாம் கேள்விப்பட்டதையெல்லாம் அமல் செய்யக்கூடாது. எனவே ஒரு சாலிகான பெண்மணி உணர்ச்சி வசப்பட மாட்டாள், உணர்வுகளுக்கு அடிமையாகாமல் இல்மை பயன்படுத்துவாள், கொஞ்சம் யோசிப்பாள். என்ன இவங்க சொல்றது ரைட், ஆதாரம் இருக்குதா இல்லையா? இவர் சொல்ல புகாரில வருது, முஸ்லிம்ல வருது, திர்மிதில வருது, நசாயில வருது, இப்னு மாஜால வருது, அபூதாவுல வருது, இத்தனாவது நம்பர்ல வருது, இது சஹீஹான செய்தி, எனவே நீங்க அமல் செய்யுங்கன்னு சொல்றது சரியா? எங்கேயோ ஒரு புத்தகம் சொல்லுவாங்க, அந்த புத்தகத்தை எழுதினர் யாரே தெரியாது, அதை ஓதுங்கள் இவ்வளவு நன்மை கிடைக்கும், இதை ஓதினால் குர்ஆன் ஓதுவதை விட சிறந்தது மௌலிது பாட்டு படிச்சா யார் எழுதினதே தெரியாது. அப்ப இதை சொன்னால் அன்புக்குரிய சோதர்களை பார்த்தீங்களா எவ்வளவு அமல் எவ்வளவு நன்மை. உணர்ச்சிக்கு நாங்கள் அடிமையாகி விடக்கூடாது, உணர்வுகளுக்கு அடிமையாகி விடக்கூடாது. ஒரு சாலிகான பெண்மணியினுடைய அடிப்படையான பண்புகளை பத்தி சொல்லும் பொழுது மாஷா அல்லாஹ் நல்ல பண்பை சொல்லி தந்தார் அப்படி கேட்டுட்டு போயிருவாங்க. கொஞ்சம் பிதஅத்தை செய்யாதீங்கன்னு சொன்னா மௌலவி கெட்டவர் ஆகிடுவார். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படி நினைச்சு கொள்ள வேண்டாம். நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க எந்த ஒரு கட்டத்திலையும் ஆதாரபூர்வமான செய்திகள், குர்ஆன் சுன்னாவில் சொல்லப்பட்ட விடயங்கள், இதை நாம் பரிசீலித்து அமல் செய்ய வேண்டும். கொஞ்ச கால வாழ்க்கை இல்லாத பிதஅத்தான மூட நம்பிக்கைகள் எல்லாம் அமல் செஞ்சுட்டு அல்லா இடத்துல கூலியை நாங்க போய் கேட்டு அல்லாஹ் எப்படி தருவான்? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரை சொல்லாத நாங்க செஞ்சுட்டு போயிட்டு அவங்ககிட்ட கேட்டால் அல்லா இடத்துல கூலி கேட்டா எப்படி கூலி கிடைக்கும்? எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, ஒரு சாலிகான பெண்மணி அறிவை பயன்படுத்தி மார்க்கத்தை படித்து அமல் செய்வாள். இதை நல்லா கவனத்தில் வச்சுக்கணும். இது ஆண்களுக்கும் பொருந்தும், பெண்கள். இப்ப மாஷா அல்லாஹ் ஆண்கள் உடனே வந்து கேட்பாங்க, ஷேக் நீங்க இப்படி ஒரு விஷயம் சொன்னீங்க, இதுக்கு ஆதாரம் இருக்குதா இல்லையா? ஆனா பெண்கள் தயங்குவாங்க, கேட்க மாட்டாங்க, சில கூட அப்படி போயிடுவாங்க. அதனால பெண்கள் நினைச்சுக்குவாங்க பெண்களுக்கு எல்லாம் என்ன எங்கெங்க கிடைக்குதோ, எங்கெங்க விடயங்கள் அவங்க பார்க்குறாங்களோ அதெல்லாம் அமல் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அன்புக்குரிய சகோதரிகளை, தாய்மார்களே, நாங்க பெண்களாகிய நாங்கள் குறிப்பாக இந்த விஷயத்துல, அமல்களுடைய விஷயத்துல நாங்க நிறைய அமல்கள் செய்வதல்ல முக்கியம், அழகான அமல்கள் செய்வது முக்கியம். இது அடிப்படையான இரண்டாவது விடயம். இதில் அதிகமாக பெண்கள், தாய்மார்கள், ஒரு சாலிகான ஒரு பெண் மனைவி கவனம் செலுத்த வேண்டும். கணவனும் இதுல கவனம் செலுத்த வேண்டும். இரண்டாவது விஷயம். மூன்றாவது விடயம், பொதுவாக இபாதத்துடைய விஷயங்கள், ஓதல்களுடைய விஷயங்கள், திக்ர்களுடைய விஷயம், குர்ஆனுடைய விஷயம், இது எல்லா விடயங்களும் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளிலும் சரியாக இருப்பாள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா ஸல்லத்தில் மர்அத்து ஹம்ஸஹா வஸாமத் ஷஹ்ரஹா வஹஃபிலத் ஃபர்ஜஹா வஹஸ்ஸனத் ஃபர்ஜஹா, ரெண்டு மாதிரி வருது. வஅதஅத் ஸௌஜஹா قيل لها ادخلي الجنة من أي أبواب الجنة شئت. رواه ابن حبان والطبراني في المعجم الأوسط. அன்புக்குரிய சகோதரிகளை, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பெண்மணி இதா ஸல்லத்தில் மர்அத்து ஹம்ஸஹா, 5 நேரம் தொழுகிறாள். ஒரு பெண்மணி 5 நேரம் தொழுகிறாள். அதே மாதிரி வஸாமத் ஷஹ்ரஹா, நோன்பு மாதம் ரமலானுடைய காலத்தில் நோன்பு வைக்கிறாள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரெண்டையும் சொன்னாங்க. 2 விடயங்கள் இபாதத்தோட சம்பந்தப்படுத்தி சொன்னாங்க, 2 விடயங்கள் ஒழுக்கத்தோட பண்பாட்டோட சம்பந்தப்படுத்தி சொன்னாங்க. இந்த 2க்கும் சொன்ன சிறப்பு மிக ஆழமான அற்புதமான சிறப்பு. ஒரு பெண்மணி 5 நேரம் தொழுதாள், ஒரு பெண்மணி 5 நேரம் தொழுகிறாள் அப்படின்னா என்ன? அல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய கடமையை 5 நேரமும் கரெக்டா தொழுது வருகிறாள். தொழுகையில் எந்த குறைபாடும் இல்லை. இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா, மூமின்களுக்கு தொழுகை நேரம் குறிப்பிடப்பட்டது. லுஹர் அந்த நேரத்தில் தொழணும், அஸ்ர் அந்த நேரத்தில் தொழணும், மக்ரிப் அந்த நேரத்தில் தொழணும், இஷா அந்த நேரத்தில் தொழணும், சுபு அந்த நேரத்தில் தொழணும். இப்படி தொழுகையை சரியாக நிறைவேற்றுகிற பெண்மணி சாலிகான பெண்மணி. தொழுகையில குறைபாடு விட்டுறக்கூடாது. ஒரு மனைவி வீட்டுக்குள்ள 5 நேரம் தான் தொழ வேண்டும். கணவனை தொழுகைக்கு தயார்படுத்தி அனுப்ப வேண்டும். கணவன் தொழக்கூடியவனா என்பதை பரிசீலிக்க வேண்டும். மனைவியினுடைய கடமை அது. கணவனுக்கு கடமை இருக்கிற மாதிரி இபாதத்தின் விஷயத்துல மனைவிக்கும் கடமை இருக்குது. கணவனும் சொல்லணும், மனைவியும் சொல்லணும். ஏன்னா நேத்து நான் சொன்னேன்,
யாராவது அந்த 2 கணவனுக்கும் மனைவிக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாகண்டா கணவன் எழுப்பி மனைவி எழுப்பணும், மனைவி எழுப்பினா கணவன் எழுப்பணும், 2 பேரும் கடமை. அப்ப எனவே இபாதத்து விஷயத்துல ஒரு பெண் சாலிஹான ஒரு பெண்மணி 5 நேரம் தொழக்கூடியவளாக இருப்பாள், 5 நேரம் பக்குவமாக இபாதத் செய்யக்கூடியவளாக இருப்பாள். எப்படி ஓதல் சரியா இருக்கும், அவருடைய தொழுகிற நிலைப்பாடுகள் ஹுஷு, ஹுது, ருக்கு, சுஜூத் எல்லாம் சரியா இருக்கும். இப்படி தொழுகையை படித்து சரியாக தொழுது வருவாள். எங்கட பெண்மணிகள் தாய்மார்களுக்கு நாங்க யோசிச்சு பார்க்கணும், தொழுகையில ஓதுற ஓதல் எங்களுக்கு சரியா தெரியுதா? அல்லாஹு அக்பர்னு தக்பீர் கட்டினால் எப்படி என்ன ஓதல் ஓதணும், சூரத்துல் ஃபாத்திஹா என்ன எப்படி ஓதணும், கருத்து விளங்கி ஓதுறோமா? பெண்களுக்கு சொல்லப்படுகிறது பெண்களை மையப்படுத்தி பேசுறதுனால இது எங்களுக்கு கடமையில நினைச்சிருவானா? அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, தொழுகையில ஓதப்படுற ஓதல்கள் அல்லாஹும்ம பாஇத் பைனி, ஆரம்பது துஆஉல் இஸ்திஃப்தா, ஆரம்பத்துல தக்பீரை கட்டி நாங்க ஓதுவோம் அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன ஹதாயாய. இதை கருத்தோட நாங்க பாடமாக்கி வச்சு ஓதணும்னா அற்புதமான துஆ. அதே மாதிரி அத்தஹியாத் பாடமா, ருக்கூல என்ன ஓதணும், சுஜூதுல என்ன ஓதணும், அத்திதால் எப்படி நாங்க என்ன ஓதணும், எங்களுடைய நடிருப்புல என்ன ஓதணும் எல்லாம் தெரிஞ்சு ஒரு பெண்மணி 5 நேரம் தொழக்கூடிய பெண்மணியாக இருப்பாள். 2வது வசாமத் ஷஹ்ரஹா, ரமலானில் நோன்பு வைப்பாள், முழுமையாக நோன்பு பிடிப்பாள். தவறிப்போன நோன்பை வேறு அடுத்த குறிப்பிட்ட காலம் அவளுக்கு எப்ப வசதி இருக்குதோ அதற்குள்ள அவசரமாக பிடித்துக் கொள்வாள். அப்ப நோன்பு மாதத்துல நோன்பை பிடித்துக் கொள்வாள். இந்த 2ஐயும் சொன்னதுனால அடுத்ததெல்லாம் கடமையில நினைச்சிடக்கூடாது. இஸ்லாத்துல எப்ப எல்லாம் ஒரு அடிப்படை கடமைகள் 1-2 சொல்லப்படுதோ அப்ப அந்த 1-2 உதாரணத்துக்கு சொல்லப்படுமே தவிர அந்த 2ஐயும் செய்தால் போதும் என்ற அர்த்தம் கிடையாது. குர்ஆன்ல எப்பயுமே நீங்க பாருங்க, ஒரு 2 கடமை, நீங்க தொழுங்க நோன்பு பிடிங்க, தொழுங்க ஜகாத் கொடுங்க, அப்ப ஹஜ் கடமை இல்லையா, அல்லது தாய் தந்தைக்கு உபகாரம் செய்யறது கடமை இல்லையா என்றால் ஒரு உதாரணத்துக்கு அல்லது அதனுடைய பெருமதி கருதி அந்த 2ஐயும் சொல்லப்படும். அப்ப எனவே ரசூல்லா தொழுகையை சொன்னால் அங்க ஜகாத் வந்துரும், சதகா வந்துரும், குர்ஆன் வந்துரும், திலாவத் வந்துரும், இபாதத் வந்துரும். அப்ப எல்லாத்துக்கும் அவள் முக்கியத்துவம் கொடுப்பாள். வசாமத் ஷஹ்ரஹா, நோன்பு பிடிப்பாள் ரமலானுடைய காலத்துல. அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க வஹஸ்ஸனத் ஃபர்ஜஹா வஹஃபிலத் ஃபர்ஜஹா, அவள் தன்னுடைய மர்ம உறுப்பை அவள் பாதுகாத்து கொள்வாள். அப்படின்னு சொன்னால் இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது, அவளுடைய கற்பை பாதுகாத்து கொள்வாள். கற்பை பாதுகாத்து கொள்வது என்பது வெறுமனே ஒரு பெண் விபச்சாரம் செய்து விட்டால் அதனால் அவள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து விட்டாள் என்று பார்ப்பதற்கு முன்னால் அல்லாஹு தஆலா இதை எப்படி சொல்றான்டா, விபச்சாரம் செய்யாதீங்கன்னு சொல்ல இல்ல, வலா தக்ரபு ஸினா, ஸினாவை நெருங்க வேண்டாம். அப்படின்னா என்ன, நீங்கள் கண்ணால் ஒரு அந்நிய ஆணை தேவையின்றி பார்ப்பது கூடாது, ஒரு அந்நிய ஆணோடு தேவையின்றி பேசுவது கூடாது, ஒரு அந்நிய ஆணோடு நீங்கள் சகஜமாக எந்த தேவையும் இல்லாமல் இஸ்லாம் அனுமதிச்ச அந்த காரணமின்றி பேசுவது பழகுவது இதெல்லாம் கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களை நெருங்கவே கூடாது. அவள் கற்புடைய விஷயத்தில் பக்குவமாக இருப்பாள். யாரோடும் அஜ்னவி மஹ்ரமி பேணிக் கொள்வார். கணவனுடைய சகோதரனாக இருந்தாலும் என்ன மச்சான் தான் என்று சொல்லி நினைச்ச மாதிரி பேச மாட்டாள், அது ஹராம், கூடாது. என்னுடைய பெரியப்பாட மகன் நானா என்று சொல்லி அவள் சர்வசாதாரணமா இருந்து பேச மாட்டாள், அது ஹராம். பெரியப்பாட மகன் நானாவை கூட கல்யாணம் முடிக்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே மஹரமி அஜ்னவி பேன்ற விஷயத்துல அந்த சாலிஹான பெண்மணி பக்குவமாக இருப்பாள். யாரு எவருன்னு தெரியாத ஆனா பேசுவாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் அனுமதிச்ச விடயங்கள் இருக்கிறது பேசுறதுக்கு, அது அல்லாத அந்த போர்டரை தாண்டினீங்கன்னால் அது கூடாது, ஹராம். ஒன்றா படிச்சோம், ஒரே கிளாஸ்ல படிச்சோம், எனவே நாங்கள் வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து அரட்டை அடிப்போம் என்றால் அது நீங்கள் கையால் செய்கிற ஒரு இமோஜி அனுப்புறீங்கனால் அது கையால் செய்கிற ஜினா, விபச்சாரம். அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னதை நான் சொல்றேன். அல் ஐனான், 2 கண்கள் விபச்சாரம் செய்கிறது, ஜினாஹுமா அன்-நதர், அதனுடைய விபச்சாரம் பார்ப்பது. அன்புக்குரிய சகோதரிகளே தாய்மார்களே, நாம் வாட்ஸ்அப் குரூப்ல நாங்க ஒன்னா படிச்சோம் 15 வருஷத்துக்கு முன்னுக்கு 20 வருஷத்துக்கு முன்னுக்கு, அவர் பேசுறாரு இவளும் பேசுறாங்க, அவர் பேசுறாரு அவர் ஜோக் அடிக்கிறார், அதுக்கு இவங்க ஹார்ட்டின் அனுப்புறாங்க, இது இமோஜி அனுப்புறாங்க, சிரிப்பு இது அனுப்புறாங்க, மாஷா அல்லாங்கிறாங்க. இதெல்லாம் கூடாது. சர்வசாதாரணம் இன்று கெதரிங்னு சொல்லி அந்நிய ஆண் பெண்ணை பார்க்கிற, அதே மாதிரி சர்வ சாதாரணமா சொந்த தங்கச்சி தாத்தாவை போல இருக்கிற சூழல் உருவாகி சாப்பாடு இப்படி குடிப்பு இந்த விடயங்கள் சர்வசாதாரணமா, தேவை இருக்கிறது வேற விடயம், அனுமதிச்ச விடயங்கள் வேறு. இப்படி சர்வசாதாரணமா பேசுறது, ஸ்கூல் பாடசாலையில் ஒன்றா படிக்கிறார்கள், வெளியே வந்தா அந்த தேவை முடிஞ்சிருச்சு, அதுக்கு பிறகு போன் பண்ணி பேசுறது, அதுக்கு பின்னால தேவையில்லாம பேசுறது, அதன் பின்னால் அவர்கள் அந்த இதை விடுங்க
நோட் புக் இருக்கும், ஆம்பளை பிள்ளைட்டையும் இருக்கும். ஆனா கோல் பண்ணி கேட்கறது பொம்பளை பிள்ளைட்டு. அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, உங்களோட பிள்ளைகள் இந்த விடயத்தில் ஈடுபட்டிருந்தால் நீங்கள் கவனமாக அவர்களை நெறிப்படுத்த வேண்டும். ஒரு சாலிகான பெண்மணி, ஒரு மனைவி, அவன் 10 வருஷத்துக்கு முன்னுக்கு 20 வருஷத்துக்கு முன்னுக்கு படிச்சான்னா படிச்சதோட முடிஞ்சுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு யாரு? நாங்களாம் ஒன்னா 10 வருஷம் படிச்சோம். ஒன்னா 10 வருஷம் படிச்சாலும் சரி, ஒன்னா 20 வருஷம் படிச்சாலும் சரி, அவன் அந்நிய ஆண் பார்ப்பது, பேசுவது, தேவையின்றி நகைச்சுவை அடிப்பது, இதெல்லாம் ஹராம். அன்புக்குரிய சகோதரிகளை, தாய்மார்களே, அதே மாதிரி தான் இந்த குரூப்பா வாட்ஸ்அப் குரூப்ல கிரியேட் பண்ணி எத்தனாம் ஆண்டு ஓஎல், எத்தனாம் ஆண்டு ஏஎல் பேட்ச் அப்படின்னு சொல்லி போட்டு ஆண்கள் பெண்கள் எல்லாமே சேர்ந்து அரட்டை அடிக்கிறது, கும்மாளம் அடிக்கிறது, இதெல்லாம் மார்க்கத்தில் கூடாது, ஹராம். அஜ்னபி மஹ்ரமை பேணிக் கொள்ளுங்க. அன்புக்குரிய சகோதரிகளை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட பிள்ளைகள் 7 வயது அடைஞ்சா தொலை சொல்லுங்க, 10 வயசானா அடிச்சு தொலை சொல்லுங்கன்றாங்க. இந்த ஹதீஸ்ல இந்த பகுதியை மட்டும் சொல்லுவாங்க. பின்னுக்கு ஒரு பகுதி இருக்குது, அதை சொல்ல மாட்டாங்க. ஏன் காரணம் தெரியாது, சொல்றது குறைவு. நல்ல அல்லாஹ் பாதுகாத்த நல்ல மனிதர்கள் சொல்லுவாங்க. அதுல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, வஃபர்ரிகும் பைனல் மலாஜிய, அந்த பிள்ளைகள் பருவ வயது அடைஞ்சா படுக்கையில பிரிச்சு போடுங்க. சொந்த தாத்தாவையும் தங்கச்சியும் ஒரே கட்டில ஒன்னா படுக்க போடாதீங்க. சொந்த தம்பியை நானாவையும், சொந்த தம்பியையும் தாத்தாவையும், சொந்த தங்கச்சியையும் தாத்தாவையும் இப்படி ஒண்டொண்டா படுக்க போடாதீங்க. பக்கத்துல போடாதீங்க. சொந்த நானாவோட தங்கச்சியை படுக்க போடாதீங்க. அப்ப கூட பிறந்த தம்பியையும் தங்கச்சியையும், தம்பியை நானாவையுமே கொஞ்சம் பிரிச்சு போடுங்கண்டா, எங்கேயோ பிறந்த ஒரு ஆள் வகுப்புல ஒன்னா படிச்சதுனால பக்கத்துல இருந்து பேசலுமா? பக்கத்துல இருந்து எங்கட தம்பியை போல, எங்கட நானாவை போல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உண்ட கூட பிறந்த தம்பியோட கூட நீ பக்கத்துல படுக்க கூடாது. பருவயது அடைஞ்சா நல்ல குறித்த வயசுல அந்த விவரம் தெரிய ஆரம்பிச்சாலே பிரிச்சு போடுங்க. அன்புக்குரிய சகோதரிகளை, தாய்மார்களே, ஒண்டா ஒரு கட்டில போடாதீங்க. ஏன்? அதனால் என்னென்ன விடயங்கள் ஏற்படும், என்னென்ன பாதகமான செயல் நடக்கும் என்று தெரியாது. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் சொல்ல இல்லை. அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, எனவே இப்படியெல்லாம் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தரும் பொழுது பல்கலைக்கழகம் போறது சும்மா பாங்க, எங்களுக்கு ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லி பேசுறது, பழகிறது, அதுக்கப்புறம் அப்படியே தொடர்பு ஏற்படும், காதல் என்று ஏற்படும், அதன் பின்னால் தேவையில்லாத விடயங்கள், அதன் பின்னால் பல விடயங்கள், அது கவலைக்குரிய இரத்த கண்ணீர் வடிக்க வேண்டிய விடயங்கள், அதன் பின்னால கவலைப்பட்டு கை சேதப்பட்டு ஒரு பிரயோசனம் இல்லை. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்திலே சொன்னாங்க. எனவே அன்புக்குரிய சகோதரிகளை, தாய்மார்களே, இது ஒரு நீண்ட தலைப்பு. ஆனால் நாம் இதில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சாலிகான மனைவி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு பெண்மணி 5 நேரம் தொழுது, அதே மாதிரி நோன்பு பிடித்து, அதே மாதிரி வஹஃபிலத் ஃபர்ஜஹா வஹஸ்ஸனத் ஃபர்ஜஹா, அவள் கற்பை பாதுகாத்து கொண்டாள். எல்லா விடயத்திலும் கற்பொழுக்கத்தோடு நடந்து, அடுத்து 4வது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஅதாஅத் ஸௌஜஹா, தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டு நடந்தால். இந்த நாளும் இதா ஸல்லத்தில் மர்அத்து ஹம்ஸஹா, ஒரு பெண்மணி 5 நேரம் தொழுது, வஸாமத் ஷஹ்ரஹா, நோன்பு வைத்து, ரமலான் மாதத்தில் முழுமையாக நோன்பு வைத்து, வஹஃபிலத் ஃபர்ஜஹா வஹஸ்ஸனத் ஃபர்ஜஹா, அவருடைய கற்பை பாதுகாத்து, வஅதாஅத் ஸௌஜஹா, தனது கணவனுக்கு கட்டுப்பட்டு நடந்தால், நாளை மறுமையில் அந்த பெண்மணிக்கு சொல்லப்படும், கீல லஹா, அந்த பெண்மணிக்கு சொல்லப்படும், உதுஹுலி அல் ஜன்னா, நீ சுவர்க்கத்துக்குள் நுழை, மின் ஐயி அப்வாபில் ஜன்னதி ஷிஅதி, சுவர்க்கத்தினுடைய எந்த வாசலால நீ நினைக்கிறியோ அந்த வாசலால் நுழைந்து விடு. சுப்ஹானல்லாஹ். சொர்க்கத்துக்கு 8 வாசல்கள் இருக்கிறது. 8 வாசல்களும் திறந்து வைக்கப்படும் அந்த பெண்ணுக்காக. ரமலான்ல 8 வாசல் திறந்து வைக்கப்படுற மாதிரி உது செஞ்சிட்டு அந்த துவா ஓதுன, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு துவா ஓதுன 8 வாசல் திறக்கிற மாதிரி ஒரு பெண்மணிக்காக அல்லாஹ் 8 சுவர்க்கத்தில வாசலையும் திறந்து, நீ விரும்பிய வாசலால் சென்று விடு என்று சொல்லப்படும். இந்த 4 பண்புகளும் அவரிடத்தில் இருந்தார். அன்புக்குரிய சகோதரிகளை, தாய்மார்களே, இந்த செய்தி இப்னு ஹிப்பான்ல பதிவாகி இருக்கிறது. அதே மாதிரி இமாம் தபரானி ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்திருக்கிறார்கள். ஆதாரபூர்வமான ஒரு செய்தி. அன்புக்குரிய சகோதரிகளை, தாய்மார்களே, எனவே ஒரு சாலிகான நல்ல மனைவியினுடைய பண்புகள், இபாதத்தில் சரியாக இருப்பாள், வணக்க வழிபாடுகளில் சரியாக இருப்பாள், எல்லா வகையான இபாதத்துக்களிலும் பரிபூர்ணமாக இருப்பாள். குர்ஆனுடைய ஓதல் அந்த பெண்மணிட்ட இருக்கும், திக்ருகள் இருக்கும், அல்லாஹ்வுடைய தண்டனை அஞ்சி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை ஆதரவு வைத்து, அல்லாஹ்வுக்காக வணக்கம் செய்கிற, அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்கிற, அல்லாஹ்வுக்காக வழிபடுகிற, அல்லாஹ்வுக்காக கண்ணீர் வடிக்கிற இந்த பண்புகள் எல்லாம் அந்த சாலிகான மனைவியிடம், பெண்ணிடம் இருக்கும். இது ஒரு பகுதி. 2வது, அந்த பெண்மணி கணவனுக்கு செய்ய வேண்டிய விடயங்களினூடாக அல்லாஹ் அன்பை பெறுவது. கணவனோடு நடந்து கொள்கின்ற முறையை வைத்து அந்த பெண்மணி சொர்க்கவாதியாக மாறுவது.
அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, கணவனுடைய அன்பை நாம் பெற வேண்டும், அவருடைய பொருத்தத்தை பெற வேண்டும். ஒரு பெண்மணி கணவனுடைய பொருத்தத்தை பெற்றால்தான் சொர்க்கம் செல்லுவாள் என்பது கிடையாது. ஆனால் தெளிவாக நாம் விளைக்கணும். ஒரு ஹதீஸ் வருது, எந்த பெண்மணி கணவனுடைய பொருத்தத்தை பெற்ற நிலையில் மரணிப்பார் அவர் சொர்க்கவாதின்னு. அந்த செய்தி பலவீனமான செய்தி, அந்த செய்தி ஆதாரபூர்வமானது கிடையாது. ஆனால் இன்னொரு முக்கியமான விடயம் இருக்கிறது. ஒரு பெண்மணி கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த ஒரு பெண்மணி கணவனுக்கு, நான் எப்படி ரசூலா கட்டுப்பட சொன்னாங்க, உலகத்தில் வேற யாருக்கும், அதாவது அல்லாஹ்வுக்கு அடுத்தபடி தாய் தந்தை என்பதையெல்லாம் தாண்டி ஒரு பெண் யாராவது ஒருவருக்கு சஜதா செய்வார், சஜதா செய்ய முடியும் என்றால் அது கணவனுக்கு நான் சொல்லியிருப்பேன்னு சொன்னாங்களே, அதுல இருந்து என்ன விளங்குது என்றால் அந்த அளவு ஒரு பெண்மணி கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், கணவனுடைய அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், கணவனுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், கணவனுடைய துவாவை பெற்றுக்கொள்ள வேண்டும், கணவனுடைய அந்த அரவணைப்புக்கு அவள் ஆளாக வேண்டும். இது ஒரு பெண்மணியிடம் இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு பண்பு. அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, சில பொழுது நான் இந்த செய்தியை சொல்கிற பொழுது இதை மட்டும் கேட்பவர்கள் என்ன செய்வாங்கண்டா, ஆம்பளைகளை அப்படியே விட்டுட்டாருண்டு. அப்படி யாராவது நினைச்சா நீங்க நேத்தே வகுப்பை அல்லது சென்ற வீடியோ பார்த்துக்கொள்ளுங்க தயவு செஞ்சு. ஆனால் இங்க நான் சொல்ல போறது, இந்த இடத்தில் பெண்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டிய விடயங்கள். நேற்று ஆண்களுக்கு நான் சொல்லிட்டேன். அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, இப்போ ஒரு பெண்மணி கணவனோடு சார்ந்திருந்து கணவனை மகிழ்வித்து கணவனுடைய பொருத்தத்துக்கு ஆளாகி அல்லாஹ்வுடைய அன்பையும் சுவர்க்கத்தையும் பெறுவது என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். முதலாவதாக ஒரு மனைவி, ஒரு சாலிகான பெண்மணி கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அவள் கற்பை பாதுகாக்கிறது என்பது அந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்ட விடயம். அது அல்லாஹ்க்கும் அது கணவனுக்கும் சேர்ந்து வர விஷயம். இரண்டாவது, கணவனுக்கு கட்டுப்படுற விடயம். கணவனுக்கு கட்டுப்படுகிறது என்று சொன்னால் நல்ல விடயத்தில் கட்டுப்பட வேண்டும். கணவன் பாவம் செய்ய சொல்றார் என்றால் பாவத்தை கட்டுப்பட இயலாது, நல்ல விடயத்தை கட்டுப்படணும். கணவனுக்கு அவள் முழுமையாக, தாய் தந்தை சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாரும் இருப்பாங்க, அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும். ஆனால் முதன்மையாக கணவனை நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும், கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும். நல்ல விடயங்கள் சொல்லுகிற பொழுது அதை ஏற்றுக்கொள்கிற நிலையில் மனைவிமார் இருக்க வேண்டும், பக்குவத்தோடு இருக்க வேண்டும், கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். என்ன ஒரு நல்ல விடயத்தை சொன்னாலும் அதை செய்யக்கூடிய ஒரு பெண்ணாக மனைவி இருக்க வேண்டும். இது முதலாவது விஷயம். இரண்டாவதாக, கணவன் எந்த ஒரு கட்டத்தில் நொந்து போய் வந்தாலும், கணவனுக்கு எந்த மன கஷ்டம் வந்தாலும், கணவனுக்கு எந்த மனப்பிரச்சனை வந்தாலும், அல்லது ஏதாவது சோகத்தோட கணவன் வந்தால் மனைவி முதலாவது அந்த கணவன்கிட்ட இருக்கிற நல்ல செய்திகளை சொல்லி அவளை, அந்த கணவனை, அவரை கொஞ்சம் கொஞ்சமாக மனசுல இருக்கிற சுமையை குறைக்கணும். இது கடமை. ஒரு கவலையோட வருவார் கணவன், வீட்டுக்கு வரும்பொழுது ஒரு டென்ஷனோட வருவார், ஒரு பிரச்சனையோட வருவார். சில பொழுது அவர் சொல்லுவார், சொல்ல மாட்டார். மனைவி அதை புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். கணவன் ஏதோ வித்தியாசமா வாரார், இத்தனை நாள்ல இப்படி வரமாட்டாரு, இன்னைக்கு இப்படி வாராரே என்று புரிந்து கொண்டு அவள் முதலாவது ஏன் இப்படி நடந்தது, எதுக்கு இப்படி நடந்தது, ஏன் அப்படி நடந்தது தோண்டி தோண்டி இன்னும் காயப்படுத்தாம, அந்த நேரத்துல ஒரு கஷ்டத்தோட வாராருண்டா, இதுக்கு முன்னால் அவர்கிட்ட இருக்கிற நல்ல பண்புகளை எடுத்து சொல்ல 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 அவருக்கு அது உள்ளத்துல ஒரு விரிவாக்கம், விரிவடையும் உள்ளம். பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹ் புகாரில 2-3 ஹதீஸ் எடுத்து பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப வஹி இறங்கின உடனே பயந்தாங்க, அப்படிதானே? பயந்து போய் அப்படியே ஒரு வகையான பயந்த ஒரு நிலையில, ஒரு பயந்த சுபாவத்தோட வீட்டுக்கு வந்து அப்படி நடுங்குறாங்க. நடுங்கு நேரம் மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செஞ்சாங்க? ரசூல்லா நினைச்சாங்க, எனக்கு என்ன நடக்க போதோ, ஜம்மில் ஊனி என்ன போத்துங்க, போர்வையால போத்துங்க, இப்படி எல்லாம் நிறைய ஒரு டென்ஷனான ஒரு நிலையில மனக்குழப்பத்துக்கு ஆளாகி, மனக்குழப்பம்னா அந்த நோய் அல்ல, மனம், அதாவது ஒரு குழப்பமான நிலையில் இருக்கிற பொழுது உலக வரலாற்றில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆற்றுப்படுத்துகின்ற உளவள துணை ஆலோசகராக செயல்பட்டது அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. உலகத்துல முதலாவது உளவள துணை ஆலோசகர் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு நிலையில, குழப்பமான நிலையில் இருக்கிற பொழுது ஹதீஜா ரலியல்லாஹு எப்படி அவங்களுக்கு நடந்து கொள்றாங்க பாருங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொன்ன வார்த்தை, கல்லா வல்லாஹ் லா யுஹ்ஸிகல்லாஹு அபதா, அல்லாஹ் உங்களை ஒரு காலமும் வீணாக்க மாட்டான்.
அவங்களுக்கு தெரியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி போனாங்க, தனிமையில் இருந்தாங்க, வஹி வருது, இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? சும்மா வீட்டுக்குள்ள இருக்கலாம் தானே, அங்க போயிட்டு தனியே இருந்து என்னமோ நடந்துருச்சு, அப்படித்தான் எங்கட யோசனை வரும். ஆனா கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொன்னாங்க? கல்லா வல்லாஹி லா யுஸீகல்லாஹு அபதா, அல்லாஹ் உங்களை ஒரு காலம் இழிவாக்க மாட்டான். ஏன் காரணம்? இன்னக லதஸிலுர் ரஹிம வ தஹ்மிலுல் கல்ல வ தக்ரி அல்-லைஃப் வ துஈனு அலா நவாயிபில் ஹக் வ தக்ஸிபுல் மஅதூம். இந்த பண்பு 5 பண்புகளை சொல்றாங்க. இந்த பண்பு உங்ககிட்ட இருக்கிறதுனால அல்லாஹ் உங்களை ஒரு காலமும் இழிவாக்க மாட்டான். யார எப்பயாவது ஒரு சந்தர்ப்பம் வந்துட்டுண்டால், உங்களோட கணவனுக்கு குடும்பத்தால பிரச்சனை அல்லது வேறு எங்கேயாவது ஒரு பிரச்சனை, தொழில பிரச்சனைன்னு வீட்டுக்கு வந்தா நீங்க அவர்கிட்ட இருக்கிற நல்ல செயலை, நல்ல பண்பை சொல்லி அவங்களுக்கு இப்படி ஒரு உற்சாகத்தை, தைரியத்தை கொடுக்கணும். சொன்னாங்க அல்லாஹ் உங்களை ஒரு காலம் இழிவாக்க மாட்டான். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெரிய நபியா வாராங்க, ரசூலா வாராங்க, இப்படி தாவா செய்றாங்க, சஹாபாக்கள் நிறைய வாராங்க. இதுக்கெல்லாம் முன்பு தன்னந்தனியாக வந்து இப்படி பிரச்சனையை சொல்கிற பொழுது கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தைரியமா சொல்றாங்க, அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்த மாட்டான். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்த மாட்டான். ஏன்? இன்னக லதஸிலுர் ரஹீம், நீங்க குடும்ப உறவை சேர்ந்து வாழ்கிறீர்கள். வ தஹ்மிலுல் கல், பிறருடைய சுமைகளை சுமந்து கொள்கிறீர்கள். வ தக்ஸிபுல் மஅதூம், இல்லாதவர்களுக்கு சம்பாதித்து உழைத்து கொடுக்கிறீர்கள். வ துஈனு அலா நவாயிபில் ஹக், தேவையுடையவர்களுக்கு உதவி செய்கிறீர்கள். வ தக்ரி அல்-தைஃப், விருந்தாளிகளை உபசரிக்கிறீர்கள். இந்த பண்புகள் உங்களிடத்துல இருக்கிறதுனால அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்த மாட்டான். யாரெல்லாம் குடும்ப உறவை சேர்ந்து வாழ்றாங்களோ, பிறருடைய சுமையை சுமந்து கொள்கிறார்களோ, தான் சுமந்து செயல்படுத்தி கொடுக்கிறார்களோ, தேவையுள்ள மக்களுக்கு கொடுக்கிறார்களோ, இல்லாத மக்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்கிறாங்களோ, விருந்தாளிகளை உபசரிக்கிறாங்களோ, இவர்களை அல்லாஹ் ஒரு காலமும் இழிவுபடுத்த மாட்டான். யார்கிட்ட அந்த பண்பு இருக்குமோ மனசுல நாங்க ஒரு அல்லாஹ்வை நம்பிக்கை வச்சு தைரியம் கொள்ளலாம், அல்லாஹ் என்னை இழிவுபடுத்த மாட்டான். இதை சொல்லி ஆறுதல் படுத்துறாங்க, ரசூலுல்லாஹ் உறுதிப்படுத்துறாங்க. ஒரு பெண்மணி, ஒரு மனைவி, சாலிஹான மனைவி ஒரு கணவன் கஷ்டத்தோடு வருகிற பொழுது, வீட்டுக்கு பிரச்சனையோடு வருகிற பொழுது, ஒரு நோயோடு வருகிற பொழுது, ஒரு இடருக்கு ஆளாகி வருகிற பொழுது, உள்ளத்துல கவலையோடு வருகிற பொழுது, அந்த கணவனுடைய அந்த நடைமுறை அணுகுமுறை, அவர் வார அந்த வருகின்ற அந்த தோற்றத்தை வைத்து அந்த மனைவி கண்டுபிடிக்க வேண்டும். இதெல்லாம் எங்க சட்டத்துல இருக்குதான்னு கேட்கக்கூடாது. சட்டத்துல இருக்குதா, எந்த புத்தகத்துல இருக்குது? இன்றைக்கு எல்லாம் படிச்சு கூடி நாங்க எல்லாம் இப்படித்தான் வாழுவோம், அவங்க அப்படித்தான் வாழணும். உங்களுக்கு உங்களோட வேலை, எனக்கு என்ன வேலை. குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு கம்பெனியில ஒரு அக்ரிமெண்ட் அல்ல. 2 இதயங்களுக்கு இடையிலே ஏற்பட்ட அன்பு தீயை மௌத்து வரை அணையாமல் பாதுகாக்க வேண்டும். அன்பு தீ எரிந்து கொண்டிருக்க வேண்டும். மௌத்து வரை, சொர்க்கம் வரை அது இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, நீங்க எல்லாம் ஒரு கடினமான ஒரு ஒப்பந்தத்தை சுமந்திருக்கிறீங்கண்டா அப்ப தலாக்குண்டு ஒன்று இல்லையா? அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லாரும் தொழுகைக்கு வரும்பொழுது கடைசி வரை தொழணும்னா வாரது, இடையில ஒது முடிஞ்சா என்ன செய்யறது? விதி விலக்குகள் விதி அல்ல. இடையில நாம ஒது முடிஞ்சா திரும்ப ஒழு செஞ்சிருவோம், திரும்ப தொழ போறோம். எனவே இது ஒப்பந்தம் அப்படித்தான் செஞ்சிருக்கிறோம். சொர்க்கத்துக்கு கூட்டி போண்டு இடையில ஏதாவது பிரச்சனை வந்தா இனி ஒன்றுமே இல்லைன்ற ஒரு நிலைப்பாடு வரும்போது தலாக்குண்டா இஸ்லாம் தந்திருக்கிறது. தலாக்கே திருமணத்துல நோக்கம் இல்லையே சகோதரர்களே. சிலர் அப்படி நினைச்சு கொள்வாங்க, என்ன கடினமான ஒப்பந்தம் வேண்டா, அப்ப சொர்க்கத்துக்கு நீங்க சொர்க்கத்துக்கு கூட்டி போறேன்டா தலாக் சொல்லிட்டு அதை உடைச்சிருங்களா? அப்படி அல்ல. நாங்க என்ன செய்யறோம்? ஒது செய்யறோம். கஷ்டத்துல நேர சுபு கிளம்பி குளிர்ந்த தண்ணீர்ல அப்படியே ஒழு செஞ்சு குளிரான நேரத்துல தக்பீர் அடி தொழும் பொழுது எங்கட உதவு முடிஞ்சிட்டா என்ன செய்வோம்? அப்படியே படுத்துருவோமா? இல்லையே, திரும்ப உதவு செய்யணும், தொழுவோம். இது போன்றுதான் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளை, தாய்மார்களே, ஒரு மனைவி என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த கணவனை நாம் புரிந்து கொள்ளணும். 2 இதயங்களுக்கு இடையிலே ஒப்பந்தம், திருமணம் என்று சொல்வது, நாங்க எங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கும், எங்களுக்குள்ள பல சுபாவங்கள் இருக்கும், எங்களுக்கு மத்தியில பல விடயங்கள் இருக்கும், எல்லாத்தையும் அனுசரிச்சு போகணும். சில கட்டங்கள்ல என்னுடைய எல்லா உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் அடக்கி என்னுடைய கணவன் என்பதற்காக அப்படியே நான் பொறுத்து போறேன் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்துவான். அந்த கதீஜாவை தான் அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்தினான். எப்படி? நான் நேத்து சொன்னேன், கதீஜா எப்படி அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான்? சுவர்க்கத்தில் ஒரு முத்தாலான மாளிகை, சுவர்க்கத்தில் ஒரு மாளிகை, அல்லாஹுடைய சலாம், ஜிப்ரீலுடைய சலாத்தை பெற்றால் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, இன்றிருக்கிற பெண்ணியல் சிந்தனை, அதாவது நவீன சிந்தனை, அதாவது பெண்ணியம் பேசுகிறவர்கள் எல்லாம் ஆணுக்கு உரிமை, பெண்ணுக்கு உரிமை, அவ அது செய்யணும், இது செய்யணும், அவ தொழில் செய்யணும், அவர் இது செய்யணும், 2 பேர் இப்படித்தான் சொல்லி ஒரு கம்பெனியில் உள்ள எக்ரிமெண்ட் மாதிரி ஆக்கி விட்டார்கள். அதல்ல திருமண வாழ்க்கை. 2 இதயங்கள் எங்கிருந்தோ வருகிறது, அல்லாஹு தஆலா இணைக்கிறான். எப்படி இணைக்கிறான் என்றால், நேத்து வரை இவன் கணவன் என்று தெரியாமல் கூட,
நேற்று வரைனா ஒரு குறிப்பிட்ட நாள் வரை கனவென்று தெரியாது பேசப்படுகிறது. இன்று 25 வருஷம் பாப்பாவோடு உம்மாவோடு இருந்த பிள்ளை ஒரு கணவனோடு சேருகிறது. 2 நாளில் என்னுடைய கணவன் தான் என்னுடைய முழு வாழ்க்கையும் என்று மாறுகிறது என்றால் அந்த அன்பை அல்லாஹு தஆலா அத்தாட்சி என்று சொல்கிறான். அல்லாஹ்வுடைய அத்தாட்சி இது. வமின் ஆயாத்தி, அல்லாஹ்வுடைய அத்தாட்சி தான். வஜஅல, உங்களுக்கு மத்தியிலே மவத்தத்தன் வ ரஹ்மா, மவத்தா அன்பு, ரஹ்மா நேசம், இந்த ரெண்டும் அல்லாஹ்ட பேர்ல இருந்து வருது. வதூத் ரஹ்மான் ரஹீம்ல இருந்து அந்த ரெண்டையும் அல்லாஹ் திருமணத்துக்குள்ள வச்சிருக்கிறான் என்றால் வஜஅல பைனக்கும் மவத்தத்தன் வ ரஹ்மா, அந்த கணவனும் மனைவியும் சும்மா அன்பு கொள்ள இல்லை, அல்லாஹ்வுடைய அத்தாட்சி இது. எப்படி ஒரு பிணைப்பு 25-30 வருஷமா என் வாப்பாவை பாக்காட்டி எனக்கு நிம்மதி இல்லை, உம்மாவை பாக்காட்டி நிம்மதி இல்லைன்னு சொன்ன பெண் தானே யாரோ எங்கிருந்தோ வந்த ஒருவரோடு சேர்ந்து 1 வருஷத்துக்கு ஒன்றாக இருந்து பெருநாளைக்கு வந்து 2 நாள் இருந்துட்டு போறாங்க. ஏன்? கணவன் இன்னைக்கு போதும், என்ற கணவன் இன்னைக்கு போதும். எப்படி அந்த அன்பு உள்ளத்தில் ஏற்பட்டது? அல்லாஹ் போட்ட அன்பு இது. இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. எனவேதான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வார்த்தைகள் சொல்லி உறுதிப்படுத்தினார்கள். எங்களுடைய தாய்மார்கள், சகோதரிகள், என்ற கணவன் பேசுவதற்கு முன்னால் கணவனுடைய விடயங்களை அறிந்து கொள்கிற அளவு உள்ளத்திலோடு உறவாட வேண்டும். திருமணம் என்பது இன்றைக்கு பாருங்க, மேற்கத்திய உலகத்துல இந்த தோளுக்கு மேல கையை போட்டுக்கிட்டு கொடை பிடிச்சிக்கிட்டு பீச்சில் நடந்து போவாங்க. பார்த்தோன்னு எப்படி அழகான கப்பல், எப்படி ஜோடி, பாத்தீங்க எப்படி வாழ்க்கையை ரசிக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அவர்களுடைய உடலுக்கு மேலால் கை போடப்பட்டிருக்கும், உள்ளம் எங்கேயோ இருக்கும், உடலியல் ரீதியாக இணைஞ்சிருப்பார்கள். அதாவது உளவியல் ரீதியான சைக்கோலஜிக்கல் டிவோர்ஸ் என்றோ நடந்திருக்கும். அவர் இல்லீகலா இந்த பெண் யாரோட இருப்பாள், அந்த ஆண் யாரோட இருப்பாள். ஆனால் சமூகத்துக்கு காட்டும் பொழுது ரோட்ல நடந்து போது தோளுக்கு மேல கையை போட்டு போவாங்க. ஆனால் இஸ்லாமிய கணவன் மனைவி வந்த உறவு எப்படி என்றால், என்னுடைய கணவன் 1500 கிலோமீட்டருக்கு அங்கால் இருந்தாலும் அல்லாஹ்விடம் நான் செய்த ஒப்பந்தம், எனது கற்பை பாதுகாப்பேன். 20 வருஷம் என்னை தாண்டி என்னுடைய கணவன் சென்றிருந்தாலும் மீண்டும் அவர் வரும் வரை காத்திருப்பேன். 10 வருஷம் என்னை பிரிந்து சென்றிருந்தாலும் மீண்டும் வரும் வரை பார்த்திருப்பேன். ஆனால் சட்ட ரீதியாக எடுக்கிற முடிவு வேற, காத்திருக்கிறது. திரும்ப வருவார். சஹாபாக்கள் சலஃபு சாலிஹின் காலத்துல இந்த மாதிரி தொழில்நுட்ப வசதி இல்லை. அவங்க யுத்தத்துக்கு போவாங்க, அது மாதிரி வியாபாரத்துக்கு போவாங்க, திரும்பி வாரது என்பது தெரியாது. சில பொழுது 5 வருஷத்துக்கு பிறகு வருவாங்க, 10 வருஷத்துக்கு பிறகு வருவாங்க. இப்ப அந்த மனைவி எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தால் இதுதான் கற்பொழுக்கம் பெண்ணுகிற ஒரு மனைவி, சாலியான பெண்மணி. ஆனால் இன்று அப்படி இல்லை. 3 வருஷம் போயிருச்சா, என்ன கணவன் எந்த கோல் வரையில இடைக்கிடைக்குதான் கோல் வருது, அவர் ஒழுங்கா பேசுறாரு இல்லை, எனவே நான் இவரோடு தொடர்பு, அவரோடு தொடர்பு. ஏன் எங்கட மதத்தில் அது தடை கிடையாது என்று சொல்லுகிற மனிதர்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். நான் கற்பை பாதுகாத்தால் எனது கணவனோடு நான் சுவர்க்கத்திலே ஒன்றாக இருப்பேன், அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெறுவேன் என்பதற்காக எத்தனை பெண்கள் வாழுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரிகளே, தாய்மார்களே, எனவே நான் என்னுடைய கணவனுடைய உணர்வுகளை உள்ளத்தோடு உரையாடுகிற மனைவியாக இருக்க வேண்டும். உள்ளத்தை புரிந்து கொள்ள வேண்டும், கணவனுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணாகத்தான் திருமண வாழ்க்கை இருக்க வேண்டும். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அதை தன்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தி காட்டினார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா செயல்படுத்தி காட்டினார்கள். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா செயல்படுத்தி காட்டினார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா செயல்படுத்தி காட்டினார்கள். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா செயல்படுத்தி காட்டினார்கள். இது சாலிகான மனைவி. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, எனவே இந்த விடயத்தில் நாம் மிக கரிசனையோடு இருக்க வேண்டும். தாய்மார்கள், மனைவிமார்கள், சகோதரிகள், இந்த விடயத்தில் நான் ஒரு சாலிகான ஒரு பெண்ணாக இருந்தால், சாலிகான ஒரு மனைவியாக இருந்தால் என்னிடத்தில் இந்த பண்பு வர வேண்டும். என்னுடைய கணவனுடைய இந்த உணர்வுகளை நான் மதிக்கிற, கணவனுடைய கஷ்டத்துக்கு ஆறுதலாக இருக்கிறவளாக நான் இருக்க வேண்டும். இது 2வது விடயம். 3வது, கணவன் மீது அன்பு கொள்கிற மனைவி. அன்பு எல்லாரும் அன்பு கொள்வாங்க, ஆனால் அன்பில் அல்லாஹுக்காக அன்பு என்பது ஒன்று. அல்லாஹுக்காக அன்புண்டா, என் கணவனிடத்துல தப்பு தவறுகள் இருந்தால் நான் திருத்தணும், என் கணவனிடத்துல பிழைகள் இருந்தால் அன்பா சொல்லி திருத்தணும், மென்மையா திருத்தணும். கணவனை நாங்க எப்படி இந்த உலகத்துல அவர் எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்ல, எனக்கு சாப்பிட்றதுக்கு உணவு தந்தா, உடை தந்தா போதும் என்று மட்டும் இருக்கக்கூடாது. என்னுடைய கணவன் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும். சில பொழுது நீங்க எப்படியாவது உழைச்சிட்டு வாங்க, எப்படியாவது சம்பாதிச்சுட்டு வாங்க. அதனால இப்னு குதாமா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது முக்தசர் மின்ஹாஜுல் காசிதீன் நூலில் எழுதுகிறார்கள், சலபு சாலின்கள், நல்ல மனிதர்களுடைய மனைவிமார்கள் எப்படி இருப்பாங்கண்டா, கணவன்மார் தொழிலுக்கு போற நேரம் சொல்லுவாங்க, நீங்க தொழிலுக்கு போறீங்க சரி, நீங்க ஹராமான சம்பாத்தியத்தை கொண்டு வந்து தந்துராதீங்க. ஏன் தெரியுமா? நாங்க பசியை பொறுத்து கொள்வோம், நரக நெருப்பை நாங்கள் பொறுத்து கொள்ள மாட்டோம். ஹராமான ஒரு சதத்தை கொண்டு வந்துடாதீங்க. எனவே இந்த அன்பு இருக்கிறதே, இது அல்லாஹ்வுக்காக இருக்கணும். நீங்க தொலை இல்லையா, தொலாட்டி நான் எப்படி உங்களோட வாழ்றது? நீங்க இபாதத் செய்யலையா, எப்படி உங்களோட வாழ்றது? தொழுங்க, இபாதத் செய்யுங்க,
தொழில் முன்ன பின்ன இருக்கலாம், காசு பணம் முன்ன பின்ன இருக்கலாம், ஆனா நீங்க தொழுகையை விட்டுறாதீங்க, இபாதத்தை விட்டுறாதீங்க, கலிமாவை விட்டுறாதீங்க, தௌஹீதை விட்டுறாதீங்க, அல்லாஹ்வோட நம்பிக்கையை விட்டுறாதீங்க, நீங்க சதக்கா கொடுக்கறத விட்டுறாதீங்க, குர்ஆன் ஓதுறதை விட்டுறாதீங்க. உலகத்துல வேண்டாம் நாங்க கஷ்டப்படுவோம், கொஞ்சம் சமாளிச்சு கொள்வோம், ஆனா என்னுடைய அன்பு அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்குதுன்னு சொல்லி இப்படி ஒரு மனைவி இருக்க வேண்டும். அன்பான மனைவியாக இருப்பது ஒரு சாலிகான பெண்ணுடைய, சாலிகான மனைவியினுடைய பண்பு. அதே மாதிரி அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, நாம் கணவனோடு வாழுகிற பொழுது கணவன் அவருடைய முழுமையான நிலை நமக்கு வீட்டுக்குள்ள இருக்கிற மட்டும்தான் நமக்கு தெரியும். அவர் வெளியில என்ன கஷ்டப்படுறாரு, வெளியில எப்படி சஞ்சலப்படுறாரு என்பதெல்லாம் மனைவிமார்கள் சில பொழுது அதை தெரிய வாய்ப்பில்லை. ஏன், சில தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆணை பொறுத்தவரை, ஆணுடைய உளவியல் எப்படின்னா, தாய்மார்களே சகோதரிகளே நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. ஒரு ஆணை பொறுத்தவரையில் 25 வயது வரை அவனுடைய வாழ்க்கை ஒன்று, 25 சராசரியா சாதாரணமா பொதுவா 25 வயதுக்கு மேற்பட்ட வயதுக்கு அப்பால் அவனுடைய வாழ்க்கை வேறு. அப்படின்னா என்ன, திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னால ஒரு வாழ்க்கை, முடிச்ச பின்னால ஒரு வாழ்க்கை. திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னால அவன் உலகத்துல அவன் என்ன நினைச்சாலும் செய்வான், என்ன நினைச்சாலும் செய்வான். அது யாருக்கு வேணாலும் அடிப்பான், யாருக்கு வேணாலும் ஏசுவான். ஒரு கம்பெனிக்கு போவான், வேலை ஒழுங்கா நடக்குது இல்லையா, அல்லது கூட வேலை வாங்கினா பொஸ்ஸுக்கே கையை நீட்டிட்டு அப்படி தகாத வார்த்தைகள் ஏசிட்டு கன்னத்தில் அடிச்சுட்டு ஓடி வந்துடுவான். ஆனா இதுதான் அவனுடைய வாழ்க்கை, லைஃப் ஸ்டைல். எப்போ அவன் திருமணம் முடிச்சுட்டானோ, எப்போ அவனுக்குன்னு மனைவி வந்துட்டாலோ, எப்போ அவளுக்குன்னு ஒரு புள்ள, ஒரு வயசு புள்ள வந்துட்டாலோ, அப்போ அவனுடைய எண்ணம் சிந்தனை எல்லாம் வாடாண்டு கூப்பிடும் பொழுது, போடாண்டு கூப்பிடும் பொழுது, இந்த இடத்துல சொல்றது பொருத்தம் இல்லை, நாயேன்னு சில நேரத்துக்கு கூப்பிட்டு அதை செய்யறான்னு சொல்லும் பொழுதெல்லாம் அவன் மனசு பத்தும். அவன் எல்லாம் பல பேருக்கு அடிச்சிருப்பான், ஏசிருப்பான், அப்படியே அவனுடைய கோபம் தலைக்கேறும், அப்படி நரம்புகள் எல்லாம் அப்படியே புடைச்சு போகும், அடிக்கடி ஏசணும்னு நினைப்பான். ஆனா அவனுடைய சிந்தனையில வாரதெல்லாம் பால் குடிக்கிற ஒரு வயசு பிள்ளை. நான் இந்த தொழில் இல்லாம போச்சுன்னா 2 நாள் நான் பசியோட பட்டினியோட இருப்பேன், என் பிள்ளைக்கு என்ன செய்யறது, என் மனைவிக்கு நான் என்ன செய்யறது, அந்த ஒரே ஒரு சிந்தனையினால் காலையில் 8 மணிலிருந்து 10 மணி வரை படாத பாடுபடுவான். ஆனா இந்த ஒரு விஷயத்தையும் மனைவியிடம் சொல்ல மாட்டான், பிள்ளைகள்கிட்ட காட்டிக்கொள்ள மாட்டான். காலையில போகும்போது போற வேகம் வேறு, வரும்போது வார வேகம் வேறு. வீட்டுக்குள்ள வந்து யோசிச்சிருப்பான், மனைவி நினைப்பா என்னப்பா என்னோட இவர் பேசுறாரு இல்ல, வந்தாலும் யோசனை, வெளியே போனாலும் யோசனை. ஆனா அவனுடைய யோசனை எல்லாம் உன்னை பத்தி தான். 14-15 மணித்தியாலும் உன்னை பத்தி யோசிச்சு வீட்டுக்கு வந்து உன்னை பத்தி, உன்னை பிள்ளைய பத்தி தான் யோசிக்கிறாள். சில பொழுது மனைவி அதை புரிந்து கொள்ளாமல் திட்டுவாள், ஏசுவாள். அவளை வச்சுக்கொண்டே போன் எடுத்து, அம்மா என்ன மாப்பிள்ளை, உங்களோட மருமகன் ஒரு நாளில பேச மாட்டேங்கிறார், ஒரு நாளில ஒழுங்கா சிரிக்க மாட்டேங்கிறார், எப்படி சிரிப்பார்? அன்புக்குரிய சகோதரிகளை, தாய்மார்களே, நாம் இந்த உணர்வை புரிந்து கொள்ள வேண்டும். தவறாக எடை போட்டு விடக்கூடாது. எல்லா கணவன்மாரும் ஒரே மாதிரி இல்லை, எல்லா கணவன்மாரும் ஏசிக்குள்ள இருந்து வேலை செய்யறவங்க அல்ல. சில பொழுது நீங்க வெளிநாடுகளை போய் பாருங்க, துபாயில எல்லாம் நான் இருந்ததுனால பார்த்ததுனால சொல்றேன். பல சகோதரர்களுடைய ரூமுக்கு போனால் அவங்க வீட்டுல மாளிகை கட்டியிருப்பாங்க, ஊர்ல நாட்டுல மாளிகை கட்டியிருப்பாங்க, பிள்ளைகள் நல்லா செலவழிப்பாங்க, லட்சக்கணக்கில் அனுப்புவாங்க. ஆனா அவங்க சாப்பிடுற சாப்பாடு எப்படி, அதாவது இஃப்தாருக்கு பள்ளியில கொடுப்பாங்க கஞ்சி, அதை எடுத்துட்டு வருவார், வந்து ரூம்ல வச்சு அதை சூடாக்கி சஹருக்கு சாப்பிடுவார். அவருக்கு இஃப்தார் ஒன்றும் கிடையாது, சஹரும் கிடையாது. அவர் படுத்து கிடக்கிற பாய் பிஞ்ச பாய், எழும்புவார். யாராவது ஒரு ஆள் நேரத்தோடு எழும்புனா அவரை கடந்து போவார் டொய்லெட்டுக்கு. அங்க டொய்லெட்ல சத்தம் இவர் தூங்கிட்டு இருப்பார், தட்டி எழுப்புவாங்க. கோப்பையில அல்லாஹ் பாதுகாக்கணும் சகோதரிகளே. இப்படியெல்லாம் ஏன் கஷ்டப்படுறாங்க? இந்த ஊருக்கு வந்தா அவர் பெர்ஃபியூம் அடிக்கிறத பார்ப்பாங்க, அவர் போற ட்ரெஸ்ஸை பார்ப்பாங்க, அவர் போற வாகனத்தை பார்ப்பாங்க, அவர் இருக்கிற நிலைமையை பார்ப்பாங்க. வெளிநாட்டுல போய் நேரடியா போய் பாருங்க, 4 கட்டில் 3 கட்டில் குருவி கூடுகளை போல இருக்கும். மேல ஒருத்தன் போனை போட்டு பாட்டை கட்டிட்டு இருப்பான், ஒருத்தன் எங்கால தண்ணி எடுத்து தண்ணியை ஊத்துவான், ஒருத்தன் டொய்லெட்டுக்குள்ள போவான். 10 பேர் ஒரு ரூமுக்குள்ள இருந்து எவ்வளவு கஷ்டம். எல்லாமே அங்க காலையில் எழும்பி 8 மணிக்கு போனா அந்த டிராபிக்குள்ள போயிட்டு அரை மணி நேரம் லேட் ஆயிரும். அதுல சம்பளத்தை வெட்டி, நீ ஏன் லேட் ஆகி வர, நாளைக்கு கொண்ட வேலையை வெட்டி அனுப்பிடுவேன், வேலையை நான் இல்லாமல் ஆக்கிடுவேன் என்று சொன்ன போஸ் சொல்லிட்டா, அதே யோசனையில மகரிப் நோன்பு துறக்கிற வரைக்கும் இருந்துட்டு வீட்டுக்கு வந்து மனைவிட்டு கால் பண்ணா, நாங்க உடுப்பெடுக்கணும் 2 லட்சம் அனுப்புங்க, உடுப்பெடுக்கணும் 3 லட்சம் அனுப்புங்க, பிள்ளைக்கு 5 உடுப்பெடுக்கணும், 6 உடுப்பெடுக்கணும், மாமிக்கு எடுக்கணும், மச்சானுக்கு எடுக்கணும் என்று சொல்கிற பொழுது அந்த கணவனுக்கு பேச வார்த்தையே இல்லை. என்ன சொல்லுவார்? சரிமா செஞ்சுதாரம்மா, சரிமா செஞ்சுதாரம்மா. ஆனால் அவர் ஏசப்படுவது, திட்டப்படுவது, அடிக்கப்படுவது, சில பொழுது உதைக்கப்படுவது, சில பொழுது நண்பர்களால் நகைச்சுவைக்கு ஆளாக்கப்படுவது, இழி சொல்லுக்கு ஆளாக்கப்படுவதெல்லாம் யாருக்காக, எதற்காக? என்ற மனைவி, என்ற பிள்ளை.
என் மனைவி என்ற பிள்ளை. ஆனா யாருமே கோல் எடுத்து எனக்கு இப்படி நடந்துருச்சு, எனக்கு இப்படி நடக்குது, இப்படி எல்லாம் நடக்குதுமான்னு யாரும் சொல்றதில்லை. காரணம் என்ன? என்னுடைய பிள்ளை என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளை என்னுடைய மனைவி. எல்லா நேரமும் பால் குடிக்கிற இந்த பிள்ளையிட ஞாபகம் தான். ரோட்டால ஒரு பிள்ளை ஓடி போகும், என்ற பிள்ளை 2 வருஷம் 3 வருஷம் பல்லை கடித்து கொண்டு, சிலர் 100க்கு 90 வீதமானவருடைய நிலை இதுதான். 10 வீதமானவர்கள் வேண்டால் விதிவிலக்காக இருக்கலாம். ஆனா அன்புக்குரிய சகோதரர்களே, சில இடங்களுக்கு போனால் சாப்பிடுவதற்கு இடம் கிடையாது, சாப்பிடுறது உட்கார்றதுக்கு இடம் கிடையாது, அங்கு யாரும் வந்தா கூட்டிட்டு போறதுக்கு அவங்கள உட்கார வைக்கிறதுக்கு இடம் கிடையாது. இப்படியெல்லாம் வாழுவாங்க. ஆனா மாசம் மாசம் கரெக்டா காசு அனுப்புவாங்க. என்ற பிள்ளை நல்லா இருக்கணும், என் மனைவி நல்லா இருக்கணும். எனவே அன்புக்குரிய சகோதரிகளை, தாய்மார்களே, இது ஒரு நீண்ட கதை, நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்க இலங்கையில இருந்தாலும் சரி, வெளிநாடுகளில் இருந்தாலும் சரி, நாம் என்னுடைய கணவனை கடனாளியாக்குவது, என்னுடைய கணவனை ஒரு பெரிய ஒரு நிற்கதியான நிலைக்கு ஆளாக்குவது, என்னுடைய கணவனை மன உளைச்சலுக்கு ஆளாக்குவது, இதில் 90 விதமான பங்கு பெண்களுக்கு இருக்கிறது. ஆனா தெரியாது. அல்லாஹ் பாதுகாத்த நல்ல சாலிகான பெண்களை தவிர அவங்க ஒரு நாளில் எனக்கு உடுப்பு வாங்கித்தாங்க, எனக்கு நகை வாங்கித்தாங்கன்னு கேட்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட பெண்களும் இருப்பாங்க. கணவன் கஷ்டத்தை புரிந்தவங்களும் இருப்பாங்க. 90 விதமான பெண்கள். அன்புக்குரிய சகோதரிகளை, தாய்மார்களே, இனி என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, கடன் எடு, பெருநாளைக்கு உடுப்பெடு. அந்த கடனை கட்டுவதற்காக 5 வருடங்கள் உழைப்பார். கடன் எடுத்து உடுப்பா, பெருநாளைக்கு புது உடுப்பு தான் போடணும்னு எங்க இருக்குது மார்க்கத்துல? இருக்கிற ஆடைகளை ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னால போய் பாருங்க, 40-50 வருஷத்துக்கு முன்னால போய் பாருங்க. என்ற வாப்பா ஒரு நல்ல உடுப்பு போட்டிருக்க மாட்டார். பழைய வெள்ளை உடுப்பு இருக்கும், வெள்ளை சாரம் இருக்கும், அதை எடுத்து கழுவி அயன் பண்ணி போட்டு பிள்ளைகளுக்கு ஒரு உடுப்பு வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வருவார். அன்புக்குரிய சகோதரிகளை, தாய்மார்களே, அந்த நேரத்தில் இருந்த தாய்மார்கள் புரிந்து கொண்டார்கள். இன்று நாம் அதாவது தொலைத்தொடர்பு சாதனங்கள், வாட்ஸ்அப் என்று, ஃபேஸ்புக் என்று எல்லாத்தையும் பார்த்து அந்த கடையில் இது இருக்குது, இந்த கடையில் இது இருக்குது, இப்படியான விடயங்கள், இப்படியான இதுகள்லாம் இருக்குது, ஒஃபர்ல கிடைக்குது, அங்க கிடைக்குது, அவங்க இப்படி உடுப்பெடுக்கிறாங்க, இந்த வீட்டுல உடுப்பெடுக்கிறாங்க, பக்கத்து வீட்டுல உடுப்பெடுக்கிறாங்க, எல்லாம் தெரிஞ்சு, இப்படி எல்லாம் தெரிஞ்சு கணவனை சித்திரவதைப்படுத்தி அவர் என்ன செய்வார்? கடன் எடுப்பார். இந்த நோன்பு அடுத்த நோன்பு வரை கடனை கொடுக்காமல் இருப்பார். ஆனால் யார் கடனாளி ஆக்குனது? மனைவி. அதே மனைவி சொல்லி இருந்தால், எங்களுக்கு இந்த முறை உடுப்பு தேவையில்லை, அல்லது இப்ப உங்க கஷ்டமா இருக்குது, அடுத்த முறை பார்த்துக்கொள்வோம், நீங்க கொஞ்சம் பொறுமையாயிருங்க, நாங்களும் பொறுமையாயிருப்போம். பிள்ளைகளையும் கூப்பிட்டு, வாப்பா பாருங்க எவ்வளவு கஷ்டப்படுறாரு, வாப்பா உங்களுக்காக வேண்டி தான் உழைக்கிறாரு, காலையில போனாரு, இரவையில வாராரு, இப்படியெல்லாம் யாருக்கா கஷ்டப்படுறாரு? ஒன்றுமே சொல்லாம வாராருமா, அவ்வளவு கஷ்டப்படுறாரு, வாப்பா வெளியே போனா. அந்த மனைவி பிள்ளைகள்கிட்ட சொல்லி அந்த உள்ளத்தை பக்குவப்படுத்தி குடும்பமாக அந்த பிள்ளைகளை வந்து சொல்லணும், என் வாப்பா சின்ன பிள்ளைதான் சொல்லுது, என் வாப்பா நீங்க கஷ்டப்படுறது தெரியுமாப்பா, நீங்க இப்படி எல்லாம் ஏச்சுவாங்க நீங்க தெரியுமாப்பா, ஆனா நீங்க ஒரு காலமும் எங்களுக்காக கடன் எடுக்க வேண்டாம், எங்களுக்காக நீங்க கடனாளி என்ற பேரை வாங்க வேண்டாம் வாப்பா, இந்த முறை நாங்க இப்படி பெருநாளை கொண்டாடுவோம் என்று சொல்லி நீங்க உங்களோட பிள்ளைகள்கிட்ட சொல்லி வளர்த்து பாருங்க. அல்லாஹ் நிச்சயமாக இந்த குடும்பத்தில் பரக்கத் செய்வான். எனவே அன்புக்குரிய சகோதரிகளை, தாய்மார்களே, உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும், கணவனுடைய கஷ்டங்களை புரிந்து கொள்ள வேண்டும். கணவனை கடனாளியாக்கி விடாமல், கடனாளியாக்கி விடாம, கணவனை ஒரு கஷ்டத்துக்குள்ள ஆளாக்கி விடாம, கணவனை போய் நீங்க ஒரு நிற்கதியான நிலைக்குள்ள தள்ளி விடாம, கணவனுடைய உணர்வுகளை புரிந்து கொள்கிற மனைவியாக இருக்க வேண்டும். இது சாலிகான மனைவியினுடைய பண்பு. சில பொழுது கஷ்டங்கள் வரும், கணவன் உம்மா ஒண்ணு சொல்லுவாங்க, கணவன் சகோதரி ஒண்ணு சொல்லுவாங்க. இப்ப பொறுமை செய்கிற மனைவியாக இருக்கணும். எந்த கட்டத்திலையும் கணவனை விட்டு கொடுக்காத ஒரு நன்றி உள்ள மனைவியாக இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஜபல் லி அம்ரில் முஃமின், முஃமினுடைய காரியம் ஆச்சரியத்துக்குரியது. இன் அம்ரஹு குல்லஹு லஹு கைர், அவனுடைய காரியங்கள் எல்லாம் அவனுக்கு நலவாக இருக்கிறது. இன் அஸாபத்து ஸர்ரா, அவனுக்கு நல்லது வந்து விட்டால், ஒரு மனைவிக்கு நல்லது கிடைத்து விட்டால், ஷக்கர, அவர் நன்றி செலுத்துவாள், அல்லாஹ்வுக்கும் கணவனுக்கும் நன்றி செலுத்துவாள், வகான கைரல் லஹு, அது அவளுக்கு நலவாக ஆகிவிடும். வைன் அஸாபத்து லர்ரா, அவளுக்கு ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டால், சபர, அவள் பொறுமை செய்வாள், வகான கைரல்லா, அது அவளுக்கு நலவாக ஆகிவிடும். வலைஸ ஸாலிக லி அது முஃமினை தவிர வேற யாருக்கும் சாத்தியமாகாது. அப்படிப்பட்ட ஒரு சாலிகான மனைவியாக வாழ்ந்தால் உங்களுடைய காரியம் ஆச்சரியத்துக்குரியதாக இருக்கும், உங்களுடைய வாழ்க்கை செழிப்பானதாக சிறப்பானதாக அமையும். அப்படிப்பட்ட சாலிகான நல்ல மனைவியாக நாங்கள் வாழ்வோம். நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா இந்த பெண்ணை பார்த்து சொல்ல வேண்டும், நீ சுவர்க்கத்திலே விரும்பிய வாசலால் நுழைந்து கொள் என்று சொல்லுகிற அந்த சாலிகான பெண்ணாக நாங்கள் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட பெண்மணியாக, சகோதரிகளாக, தாய்மார்களாக அல்லாஹு தஆலா நம்ம எல்லோரையும் ஆக்கியல்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.